இத மாதிரி 2025 அப்படிங்கிறது இன்னும் இருக்கு. அப்படி அந்த லிஸ்ட் வந்து ரிப்போர்ட் வந்து இன்னும் பெருசா போயிட்டே இருக்கு. முடியவே முடியாது போல. சோ அத மாதிரி திமுக ஆட்சியில 2025ல எவ்வளவோ விஷயங்கள பார்த்துட்டோம், அனுபவிச்சுட்டோம், கஷ்டம் அப்படிங்கிறத பட்டுட்டோம். சோ இன்னும் ஒரு 2, 3 மாசம் தான் இருக்கு. 2026 முடிவிலையும் போயிட்டு இத மாதிரி 2026ல இவ்வளவு நடந்தது அப்படின்னு புலம்பாம 2025 விட 2026ல கம்மியா தான் நடந்திருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அதாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனீங்க, ஒரு நல்ல தலைவரை உருவாக்குனீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம பேசுறப்போ 2025 விட 2026ல வந்து தமிழ்நாட்டுல குற்ற சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு, வன்முறை குறைஞ்சிருக்கு, பெண்களுக்கு எதிரான வன்முறை குறைஞ்சிருக்கு, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க, அரசு மருத்துவமனைகள்ல நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது அப்படின்லாம் 2027ல இல்ல 2026 எண்டுல நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சரியான தலைவரை, ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய தலைவரை நாம வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.